சந்தா கேரக்டர் முடியவே கூடாது. கண்டிப்பா கன்டின்யூ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ச சேரனும், சந்தாவும் சேர்ந்து இருந்தா, அதாவது கல்யாணம் பண்ணியிருந்தா தான் நல்லாருக்கும். சந்தாவ பீகாருக்கு கடத்திட்டு போயிட்டாலோ, நம்ம சேரன் வந்து கல்யாணம் ஆகாம தனியாயிருவாங்க. பட் இருந்தாலும் அது வந்து நல்லா இருக்காது. சேரன், சந்தாவ சேர்த்து வச்சா தான், அந்த ஜோடிய சேர்த்து வச்சா தான் நல்லாருக்கும். சரி இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டுருக்குறாங்க. அப்பதான் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து போடுறாங்க நிலா. அதுக்கு நடேசன் அப்ப என்ன சொல்றாருன்னா, "நான் நகை வந்து நான் குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது எப்படி நீங்க நகை குடுப்பீங்க? உண்மைய தான் சொல்றீங்களான்னு?" சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "ஆமா, இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு என்னோட தாலிய குடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. இப்ப இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமக இல்லனாலும் நீ தான் முதல்ல வந்த. அதனால அந்த தாலி செயின வந்துட்டு உனக்கு குடுத்துட்டேன். இன்னொரு செயின் இருக்குது. அத நான் சேரனோட ஒய்ஃப்‌க்கு குடுத்துர்றேன். அடுத்து வளையல் இருக்குது. அத பல்லவனுக்கு குடுத்துர்றேன்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம சோழன் வந்துட்டு, "அப்ப பல்லவனுக்கு எதுவும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா, இந்த விஷயம் வந்து பல்லவன் வந்து நடேசனோட பையன் இல்ல அப்படிங்கிற விஷயம் நம்ம சேரனுக்கும், நிலாவுக்கும் மட்டும் தான் தெரியும். உடனே இப்ப நிலா வந்துட்டு, "இப்ப இதுவா முக்கியம்? நகை கொண்டு வந்துருவீங்கல்ல அங்கிள், உங்கள நம்பலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்தி விட்டுருவாங்க. ஸோ, இப்படி இந்த பக்கம் நல்லா தடபுடலா வந்து கல்யாணத்துக்காக எல்லாமே ரெடி ஆயிட்டுருப்பாங்க. சேரனும் ஒரு வழியா ஒத்துக்குருவாங்க. இப்போ நிலாவும், சோழனும் போயி அனீஸ் பாய் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அ எங்க அப்பா வந்து ஒரு நல்ல நாள் பார்த்துருக்குறாங்க. வெள்ளிக்கிழமை சிம்பிளா கோவில்ல வச்சு கல்யாணத்த பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒண்ணும் இதில பிரச்சனை இல்லையே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பையா. நீங்க கல்யாணம் மட்டும் வச்சா போதும் அப்படின்ற மாதிரி அனீஸ் பாய் சொல்லிடுறாரு. அப்போ நகை போடணும், வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க இதுக்குன்னு செலவு பண்ணவும் வேண்டாம். நாங்க வந்து எல்லாமே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பாய் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ கல்யாண வேலைகள்லாம் ரொம்ப சூப்பரா நடந்துட்டுருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு நம்ம சேரன் ஃபேமிலி எல்லாருமே போய் இருக்கும்போது, அங்க வந்து சந்தா வந்து வரமாட்டாங்க. எல்லாருமே நினைப்பாங்க பீகார்லேருந்து வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து நம்ம சந்தாவ வந்து கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க பீகாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா, இதுல முக்கியமான வேலை பார்த்தது தாஸு.